பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், பிரதர், என்னுடைய காரியம் வாய்க்கப்படாமல் இருக்கின்றது, நெடுநாளாய் நான் நினைத்த காரியம் நடைபெறாமல் இருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? சகோதரர்களே, இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நான் உன் காரியத்தை வாய்க்க செய்கின்றேன். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன் வழியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அந்த காரியத்தை வாய்க்க செய்வேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். சகோதர சகோதரிகளே, அதற்கு நாம் இப்பொழுதே நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சுயத்தை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண மனுஷன், பலகீனமானவன், நான் இந்த காரியத்தை உம்மிடத்தில் ஒப்புவிக்கின்றேன், உம்மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது காரியத்தை, நெடுநாளாய் கிடைக்காத அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு வாய்க்க செய்வார். சகோதர சகோதரிகளே, இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஈசாக்கை குறித்து நாம் தியானிக்கின்றோம். இந்த ஈசாக்குக்கு திருமணமாகி நெடுநாட்கள் ஆகிவிட்டது. அதாவது 40 வயதில் திருமணமாகிறது. 20 வருடமாக அவள் மனைவி மலடியாக இருக்கின்றாள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவள் மனைவியை கற்பம் தரிக்க வைத்தாள். சகோதர சகோதரிகளே, இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அவள் காரியம் வாய்க்கப்படவில்லை. 20 வருடங்கள் அவள் மனைவி மலடியாய் இருந்திருக்கிறாள். அப்போ ஈசாக்கையும் ரெபேக்காவும் பார்த்து இந்த சமூகம் எவ்வளவோ சொல்லியிருக்கும், குழந்தை இல்லையா, விசேஷம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி அவர்களை பால்படுத்தி இருக்கும். ஈசாக்கு அவனால் ஒன்று முடியாது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சகோதர சகோதரிகளே, அவன் தன்னுடைய மாம்ச பலத்தினால் அல்ல, கர்த்தர் நினைத்தால் தான் தனக்கு பிள்ளை வரும் என்பதை நினைத்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கின்றான். சகோதர சகோதரிகளே, மல்லடியாயிருந்த தன் மனைவிக்காக அவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாடி ஜெபித்தான். அப்பொழுது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அவன் மனைவியை கற்பம் தரிக்க வைத்தாள். சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த காரியம் மட்டும் அல்ல, உங்கள் தொழில் காரியமாக இருந்தாலும், குடும்பத்தில் சமாதான காரியமாக இருந்தாலும், மற்ற வியாதி எந்த காரியமாக இருந்தாலும், நெடுநாளாய் உங்களுக்கு காரியம் வாய்க்காமல் இருக்கிறதா? இப்பொழுது இயேசுவை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம், காரியத்தை வாய்க்க செய்வோம். ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் காரியத்தை வாய்க்க செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.